Good morning to all. Now I am going to take analytical number theory class. லாஸ்ட் நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிரிச்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை செய்யணும். சரியா? இந்த ஆவரேஜ் ஆர்டர் ஆஃப் தயர் டிவைசர் ஃபங்க்ஷன் அப்படி ஆவரேஜ் ஆல்ஃபான்னு சொல்லும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே சிக்மா ஆல்ஃபா டிவைசர் ஃபங்க்ஷன் தெரியும். சம்மேஷன் போட்டு டி பவர் ஆல்ஃபான்னு நம்ம எழுதிக்கணும். அதெல்லாம் 1 மார்க்கில் வரும். சரியா? அப்போ இந்த 2 கேஸை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இந்த கேஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 வி கன்சிடர் த தியரம் 3.3. Now next we consider the real alpha greater than 0. Alpha is equal to 1 separately. பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு தியரம் 1 போட்டு செய்யணும், செகண்ட் தியரம் டி போட்டு செய்யணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் ஆல் எக்ஸ் greater than or equal to 1 we have summation n less than or equal to x sigma alpha of n is equal to 1/2. இது சீட்டா, இது என்ன சொல்லணும்னா சீட்டா ஆஃப் 2 into x square ப்ளஸ் இது என்னது பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வி ப்ரூவ் ஃபார் இந்த மாடலில் அது நான் சொன்னேன், ஃபார்முலா சொன்னேன் தெரியுமா? சிக்மா ஆல்ஃபா ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டி பை என் இன்டு டி பவர் ஆல்ஃபான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு புட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். அந்த ஆல்ஃபாவோட ப்ளேஸில் 1 கொடுங்க. சிக்மா 1 ஆஃப் என் ஈக்குவல் டு சமேஷன் டி பை என் இன்டு டி பவர் 1 இருக்குது. சரியா? அடுத்தது சமேஷன் என் லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் சிக்மா 1 ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் என் லெஸ் நார் ஈக்குவல் டு எஸ் சமேஷன் ஆஃப் q பை என் இன்டு q. அப்புறம் 2 அந்த சமேஷனும் சேரும். ஏன்னா q பை என்னை நம்ம என்ன எழுதலாம், n இஸ் ஈக்குவல் டு க்யூடின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இங்கேருந்து இங்கே வருது. இப்போ சமேஷன் q கமா டி qd லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் qdயை நம்ம என்ன செய்யலாம், என்னன்னு சொல்கிறோம். அந்த எண்ணுக்கு ப்ளேஸில் எக்ஸ்ன்னு போடலாம். ஏன்னா இதுலேருந்து வருதில்ல, என்ன இருக்கலாம், என்னோட ப்ளேஸில் எஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சமேஷன் q கமா டி qd இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூன்னு வருது. இப்போ சமேஷன் q லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் சமேஷன் q லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் பை டி இன்டு q பவர் 1ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சைடில் தெரிஞ்சல இந்த ஃபார்முலா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா சமேஷன் ஆஃப் என் லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸு என் பவர் ஆல்ஃபா. அந்த 4 ப்ராப்பர்ட்டி சொன்னேன்ல, என் பவர் ஆல்ஃபா நம்மளுக்கு இன்டகிரேஷனில் சொல்லுவோம் எக்ஸ் பவர் ஆல்ஃபான்னு சொல்லும், எக்ஸ் பவர் என்னன்னு சொல்லும்போது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது இங்கே என் பவர் ஆல்ஃபா இருக்குது. அப்போது என் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் ஆல்ஃபான்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபாவில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு ஆல்ஃபாவுக்கு ப்ளேஸில் 1 கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட கொஸ்டினே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சமேஷன் டி லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸு டி லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸு எக்ஸ் பை டி பவர் 1 ப்ளஸ் 1 பை 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பை டின்னு கொடுக்குறோம். சரியா? அந்த கியூக்கு ப்ளேஸில் எக்ஸ் பை டின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுக்குறீங்கன்னா 1 ப்ளஸ் 1 2ன்னு கொடுக்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பை டின்னு கொடுக்குறீங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியே எடுக்கிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சமேஷன் ஆஃப் டி லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் சமேஷன் டி லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 பை டி. இப்போ ஏற்கனவே 1 பை டியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1 பை டியோட ஃபார்முலா எக்ஸ் பவர் என்ன வரும்னா 1 மைனஸ் என் டிவைடட் பை 1 மைனஸ் என். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் 2 பை சீட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 2. சரியா? பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 2. ஏன்னா 1 பை டி பிக் ஓன்னு சொல்லும்போது 1 பை டினா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்னா டி பவர் மைனஸ் 1ன்னு வரும்போதுக்கு டி பவர் மைனஸ் 1ன்னு சொல்கிறோம். டி பவர் மைனஸ் 1 என்ன கொடுத்துக்கலாம்னா டி பவர் மைனஸ் 2. ஏன்னா அந்த பிக் ஓக்குள்ள ஃபார்முலா டி பவர் மைனஸ் 1னா மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 1 வரும்போது டி பவர் மைனஸ் 2ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு
அந்த ஃபார்மில் சரியா டி பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் -2. அடுத்தது பிக் ஓ இருக்குது இல்லையா எக்ஸ் இன்டு சமேஷன் டி லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் 1/d இருக்குதுல்ல அந்த 1/dக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுவும் நம்ம அங்கே இருக்குது எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் 1/x நம்ம இருக்குது சரியா 1/x இந்த டி இருந்துச்சுன்னா 1/xன்னு கொடுத்துருவோம் சரியா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் பிக் ஓவெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாதாரணமாக டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணணும். ஸோ x² 2 இன்டு எக்ஸ் பவர் -1/-1 ப்ளஸ் ஈட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் -2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் 1/xன்னு இருக்குது. ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க x² 2 மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் -1 ப்ளஸ் ஈட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் -2 ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து பிக் ஓ ஆஃப்னு போட்டுடலாம். எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ்னு கொடுத்துடலாம் சரியா. பிக் ஓவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். -x/2 இதை எக்ஸ் எல்லாம் உள்ளாடி கொண்டு போகிறோம் அதை பார்த்தா தெரியும். கொண்டு போயிட்டு அந்த கலெக்ட் பண்ணி இந்த எக்ஸ் எல்லாம் இந்த பிக் ஓவை தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த ஆர்டருக்கு கொண்டு வந்தாச்சு. எதுக்கு x² 2 இன்டு சீட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸுக்கு கொண்டு வந்தாச்சு சரியா. அடுத்த சீட்டா ஆஃப் 2னா என்னது அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா π²/6ன்னு சொல்லுவாங்க சரியா. அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் ஆவரேஜ் ஆர்டரில் நம்ம போடும்போது σ1 ஆஃப் n இஸ் π²n/12ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே இது சிக்மாக்கு சரியா. அடுத்த நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1 அதே போல் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 1க்கு ப்ளேஸில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஆல்ஃபானே கொடுத்துருக்கணும். 1க்கு ப்ளேஸில் ஆல்ஃபாவை கொடுத்துட்டு நம்ம செய்ய போகிறோம் சரியா. இஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1 டவுட்னா கேளுங்க ஃப்ரீயாக இந்த அப்படி எழுதிட்டு இருக்காத டவுட்னா கேளுங்க என்ன செய்யணும்னு. இது ஈஸி தான் மெத்தட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்துக்கோ. If x greater than or equal to 1 alpha greater than 0 alpha is not equal to 0 we have summation n less than equal to x sigma alpha of x is equal to theta of alpha plus 1 by alpha plus 1 into x power alpha plus 1 plus big O of x power beta where beta is equal to maximum of 1 alpha. இப்போ நம்ம அங்கே நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்னா summation n less than equal to x sigma alpha of n equal to summation n less than equal to x sigma alpha of n ஓட ஃபார்முலா போடுறோம் summation q by n into q power alpha. நெக்ஸ்ட்டு சம்மேஷனை ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மேஷன் q, d qd is less than equal to x q power alpha கொடுத்துருக்கோம் சரியா. அடுத்தது சம்மேஷன் ஆஃப் n-க்கு ப்ளேஸில் d கொடுத்துருக்கோம். summation of d less than equal to x summation of d less than equal to x by d into q power alpha. நெக்ஸ்ட்டு q power means x power alpha அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் பை டி க்யூக்கு ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பை டி பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பை டி என்ன இருக்குதோ அதை அங்கே எழுதிடணும் சரியா. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்திருக்காங்க. டியை உள்ளே வச்சுக்கணும் சரியா. 1 பை டி பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 இங்கேயும் கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் ஆல்ஃபாவை எடுத்திருக்காங்க. மற்றபடி 1 பை டி ஸ்கொயரை வெளியே வச்சுருக்கோம். 1 பை டி ஆல்ஃபா வெளியே வச்சுருக்கோம். அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாரு எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 நெக்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஃபார்முலா கொடுக்க போகிறோம். இந்த டாபிக்ஸுக்கு நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம். என்னென்னா என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எக்ஸ் பவர் 1 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 பை 1 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 1 ப்ளஸ் சீட்டா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 சரியா. அது மற்றதெல்லாம் அங்கே இருக்கட்டும். பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் ஆல்ஃபா இன் ஆஃப் 1 எக்ஸ் பவர் 1 மைனஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா பை இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சீட்டா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 உள்ளாடி கொண்டு வந்துட்டு
இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த பிக் ஓவெல்லாம் தனியாக நம்ம கலெக்ட் பண்ணி அதை பீட்டான்னு வச்சுரும். சரியா? பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் பீட்டா. இப்போ சீட்டா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த பிளேஸில் நீ ஆல்ஃபாக்கு பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபாவோட பிளேஸில் மைனஸ் பீட்டா எடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? அடுத்து நம்ம செய்ய போகிறோம். மைனஸ் இருந்தால் என்ன வரும்? அதே போல் தான் பாருங்கள். தியரம் பர் 3.6 இஃப் பீட்டா இஸ் கிரேட்டர் தென் 0 டெல்டா அதே தான். அந்த 3 தியரம் சேம் மாடல் தான் வரும்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 0, 1 மைனஸ் பீட்டா. If x greater than 1 we have summation n less than or equal to x sigma of minus beta of x equal to theta of beta plus 1 plus big O of x power delta. If beta is not equal to 1 theta of 2 into x plus big O of x big O of another log x. If beta is equal to 1 நம்ம கொடுக்குறோம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது எப்படி எழுதிக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சமேஷன் n less than or equal to x சிக்மா மைனஸ் பீட்டா ஆஃப் எட் இஸ் ஈக்குவல் டு டபுள் சம் தெரியும். சிக்மா பீட்டான்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும். சமேஷன் n less than or equal to x சமேஷன் d பை n பீட்டா d பவர் மைனஸ் பீட்டா. d பவர் மைனஸ் பீட்டாவை எழுதிக்கலாம் 1 by d பீட்டான்னு எழுதிக்கலாம். சரியா? 1 by d பீட்டா. So summation d less than or equal to x summation q less than or equal to x by d 1 by d power beta. d power beta வந்துருச்சா? அடுத்தது summation d power beta வெளியே எடுத்துட்டோம். தெரிஞ்சா? அப்போ summation d less than or equal to x 1 by d power beta the summation q less than or equal to x by d into 1 வரும். இந்த 1னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா summation d less than or equal to x 1 by d power beta x by d powers x by d நம்மளை 1 இருந்தால் எக்ஸ்ன்னு கொடுப்போம் தெரியுமா? கான்ஸ்டன்ட் இருந்தால் அதே போல் தான் x by d power 0 plus 1 divided by 0 plus 1 plus big O of x by d x by dன்னு பவர் 0ன்னு வருது. ஓகேயா? x பவர் 0னா 1 தானே? சரி 1 by d power beta of x by d பவர் 1 plus big O of 1ன்னு இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் இதில் டியும் சேரும்போது டி பவர் பீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் சமேஷன் n less than d less than equal to x 1 by d பவர் பீட்டா. நெக்ஸ்ட்டு அந்த பீட்டாவை 2 கேஸாக பிரியுது. என்ன பிரியுதுன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று பிரியுது. அடுத்தது பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று பிரியுது. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1னா பீட்டாவோட பிளேஸில் நம்மளுக்கு 1 கொடுக்குறோம். சரியா? என்ன வரும்? எக்ஸு சமேஷன் டி லெஸ் than or equal to x 1 by d ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் சமேஷன் டி லெஸ் than or equal to x 1 by d. அப்போ இங்கே வந்து 1 by d ஸ்கொயர்னு சொல்லும் போது எக்ஸு எக்ஸ் பவர் 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் 2 டிவைட் பை 1 மைனஸ் 2 ப்ளஸ் ஈட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் இது 1 by dன்னு சொல்லுறது வந்து log x ப்ளஸ் சி ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் 1 by x டிக்கு பிளேஸ் என்ன இருக்குதோ அதை அப்படி பிக் ஓ போட்டுட்டு 1 by xன்னு போட்டுருங்க. சரியா? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 by மைனஸ் 1 ப்ளஸ் ஈட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 2 அண்ட் திஸ் ஒன் இஸ் the big O of log x plus big O of c plus big O of 1 by x x big ஓவெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் சீட்டா போட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரி? அடுத்து இது வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னு வந்தால் என்ன வரும்? அப்போ பீட்டாவை மதிப்பை அப்படி தூக்கி போடணும். சரியா? இப்போ சம்மேஷன் n less than or equal to x பீட்டா பவர் மைனஸ் சிக்மா மைனஸ் பீட்டா ஆஃப் n is equal to x பவர் மைனஸ் பீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை minus 1 minus beta minus 1 plus 1 plus theta of beta plus 1 plus big O of x power minus beta minus 1. சரியா? அடுத்தது இதையும் பிரிக்கணும். பீட்டா இருக்குல்ல அதையும் பிரிக்கணும். big O of x power 1 minus beta by 1 minus beta plus theta of beta plus big O of x power minus beta. நெக்ஸ்ட்டு
எக்ஸ் பவர் மைனஸ் பீட்டா. இப்போ நம்ம வந்து ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகி போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்னது இருக்குது? எக்ஸ் பவர் பீட்டான்னு இருக்குது. ஒன் மைனஸ் பீட்டா இருக்குது சார். இந்த ஒன் மைனஸ் பீட்டா இருக்குது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் இன்டூ சீட்டா ஆஃப் பீட்டா ப்ளஸ் 1 பீட்டா எக்ஸ் இன்டூ என்ன வரும்? பீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்னும் அதர் டேம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா டெல்டான்னு போடணும். சரியா? அதர் டேமை நம்ம டெல்டான்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேம்மா, தேங்க்யூ.